இந்நாடகம் சிலப்பதிகாரத்தின் ஒரு பகுதியான கண்ணகி வழக்குரை என்ற காட்சியை சித்தரிப்பதாக உள்ளது. தமிழ்த்தாய் பெற்றுள்ள காப்பிய செல்வங்களுள் தலை சிறந்தது சிலப்பதிகாரம் எனும் செந்தமிழ் காப்பியம். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான இந்நூல் மாபெரும் கவியாம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்ட ஒரு புரட்சி காவியமாகும். அரசர் முடிவாழ்த்தி அரும்புலவர் நா போற்றி பாடிய புகழ் மாலைகளே காவிய சிறப்பு பெற்றிருந்த காலத்தில் கண்ணகி கதை மானிடம் பாடிய மகத்துவம் பெற்றது. சிலப்பதிகாரம் ஆண்டவன் கதை அல்ல, அவதாரங்கள் நிகழ்த்திய அவதார பெருமையும் அல்ல, கடவுள் மனித உருக்கொண்டு வந்து மண்ணுக்கு வந்த கதையும் அல்ல, மனித மாண்புகளை விண்ணுக்கு உயர்த்திய கதை. சிலப்பதிகாரம் பெண்ணின் பெருமையை போற்றி வளர்த்த கதை. சிலம்பு காரணமாக விளைந்த கதையாததால் சிலப்பதிகாரம் ஆயிற்று. இது இன்பியலும் துன்பியலும் கலந்து எழுதப்பட்ட காவியம். இக்காப்பியத்தில் இயல், இசை, நாடகம் எனும் மூன்றினையும் காணலாம். மூன்று அறக்கருத்துக்களை சிலப்பதிகாரம் முன்னிலைப்படுத்துகிறது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று என்பதனை பாண்டியன் மூலமாகவும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்பதனை சேரன் செங்குட்டுவன் மூலமாகவும், ஊழ்வினை வந்து வாட்டும் என்பதை கோவலன் கொலை மூலமாகவும் தெளிவுபடுத்தியுள்ளார் இளங்கோவடிகள். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் கண்டதில்லை என்று பாரதியாரால் புகழ் பெற்ற முப்பெரும் புலவருள் ஒருவர் இளங்கோ. இளங்கோ சேரவேந்தன் சேரலாதனின் இளைய மகன். இவர் இளவரசன் ஆதலால் இளம் கோ என அழைக்கப்பட்டார். துறவு பூண்டதால் அடிகள் என்ற சிறப்பு பெயருடன் இளங்கோ அடிகள் என சிறப்பிக்க பெற்றார். இளங்கோவடிகள் பழங்குடி மக்கள் சொல்ல கேட்ட கதையை காவியமாக்கினார். இளங்கோ அடிகள் தமிழ் மக்களின் கதையை சொன்னார். குடிகளில் இருந்து கதைக்கான தலைவன் தலைவியை தெரிவு செய்தார். அக்காலத்தில் இது புதுமை. சோழ நாட்டில் முகிழ்ந்து, பாண்டிய நாட்டில் மலர்ந்து, சேர நாட்டில் மனம் பரப்பிய கண்ணகியின் வரலாற்றை விவரித்த இளங்கோவடிகள் போற்றுதற்குரியவர். அவரை போற்றுவோமாக. இதோ உங்கள் முன் வருகிறார் இளங்கோவடிகள். ஆஹா ஆஹா, போற்றி போற்றி, பெண்மையே போற்றி, உன் வீரம் போற்றி, உன் விவேகம் போற்றி, உன் தீரம் போற்றி, உன் திறன் போற்றி. பூவான பெண்மை ஒன்று புயலாக மாறியது. மன்னவன் முன்னின்று மனு நீதி சொல்லியது. பூவான பெண்மை ஒன்று புயலாக மாறியது. மன்னவன் முன்னின்று மனு நீதி சொல்லியது. தென்னவன் கொச்சம் தீக்கிரை ஆக்கியது. தென்னவன் கொச்சம் தீக்கிரை ஆக்கியது. ஆஹா, ஏதோ ஏதே எந்திலை உன் செயல் அதுவே. கண்ணகியின் கதையை கேள்வியுற்றான் என் அண்ணன். கண்ணகியின் கதையை கேள்வியுற்றான் என் அண்ணன் சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன் கோல விழியால் கோவலன் தன் மனையால் ஆற்றல் கண்டான் அதிசயித்தேன் என்றான். கோல விழியால் கோவலன் தன் மனையால் ஆற்றல் கண்டான் அதிசயித்தேன் என்றான். இமயத்தில் கல்லெடுத்தான், இமயத்தில் கல்லெடுத்தான், இகம் பரப்ப சிலை வடித்தான். இமயத்தில் கல்லெடுத்தான், இகம் பரப்ப சிலை வடித்தான். கோவில் கட்டினான், கோல விழா எடுத்தான். கோவில் கட்டினான், கோல விழா எடுத்தான். பெண்மையை போற்றினான், பேரின்ப பேறு பெற்றான். பெண்மையை போற்றினான், பேரின்ப பேறு பெற்றான். இளங்கோ ஆகிய நான், இளங்கோ ஆகிய நான் சிதறுண்ட சிலம்பின் பரல்களை சேர்த்து நினைக்கப் போகிறேன். சிதறுண்ட சிலம்பின் பரல்களை சேர்த்து நினைக்கப் போகிறேன். காலத்தினாலும் அழிய இயலாத ஒரு காப்பியம் படைக்கப் போகிறேன். காலத்தினாலும் அழிய இயலாத
ஒரு காப்பியம் படைக்கப் போகிறேன். சிலம்பினால் அழிபட்ட பாண்டியனின் கொற்றத்தையும், சிலம்பினால் அழிபட்ட பாண்டியனின் கொற்றத்தையும், நீதி தவறிய செங்கோலின் அதிகாரத்தையும், நீதி தவறிய செங்கோலின் அதிகாரத்தையும், ஒரு அபலை ஆங்கார சொரூபினி ஆகிய அதிசயத்தையும், ஒரு அபலை ஆங்கார சொரூபினி ஆகிய அதிசயத்தையும், ஒரு அரசையே அஸ்தமிக்க செய்த சிலம்பையும், ஒரு அரசையே அஸ்தமிக்க செய்த சிலம்பையும் சிலப்பதிகாரம் என்ற காப்பியமாக்கி, சிலப்பதிகாரம் என்ற காப்பியமாக்கி பெண்மையை போற்றி செய்ய போகிறேன். பெண்மையை போற்றி செய்ய போகிறேன். இது ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றாகி, ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றாகி தமிழ் உலகம் உள்ளவரை வாழும் பேச்சை பெறப்போகிறது. தமிழ் உலகம் உள்ளவரை வாழும் பேச்சை பெறப்போகிறது. தோழி, கடந்த மிகவும் பயங்கரமான தீய கனவு ஒன்று கண்டேன். அரசனின் வெண்கொற்ற குடையோடு செங்கோலும் வீழ்ந்து சரிகிறது. வாயில் கிடையில் வைக்கப்பட்டிருக்கும் மணியோ தொடர்ந்து ஒலித்த வண்ணமே இருக்கிறது. 8 திசைகளும் அதிர்ந்த வண்ணம் அசைகின்றன. சூரியனை இருள் விழுங்குகின்றது. இரவிலே வானவில் தோன்றுகின்றது. பகலிலே கொள்ளிக்கட்டைகள் யாவும் நெருப்பை அள்ளி வீசுகின்றன. இவை அனைத்தும் ஏதோ ஒரு துயரத்திற்கான துர்சவுனங்களாக எனக்கு தோன்றுகிறது தோழி. நெஞ்சம் பதைக்கிறது. இந்நிலையை மன்னரிடம் சென்று கூற வேண்டும் போல உள்ளது. வருந்தாதீர்கள் அரசியாரே. நீதி வழுவா ஆட்சி செய்யும் நம் பாண்டிய மன்னனின் அரசுக்கு எந்த குறையும் வருவதற்கில்லை. எதற்கும் நான் உங்களை மன்னரிடம் அழைத்து செல்கின்றேன். வாருங்கள் அரசியே, மன்னரிடம் செல்வோம். பாண்டிய பேரரசி கோப்பெருந்தேவி பாண்டிமாதேவி அரசவைக்கு வருகிறார், 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 வருகிறார். எனது வணக்கங்கள். சபைக்கு எனது வணக்கங்கள். தங்களது இருக்கையில் வந்து அமருங்கள் அரசியாரே. உங்கள் முகம் வாடி உள்ளது போல் உள்ளதே, என்ன காரணமோ? நான் மிகவும் சோகத்தில் உள்ளேன். கூற முடியாத மன வருத்தத்தில் உள்ளேன். தொடர்ச்சியாக பல துர்சம்பவங்கள் நிகழ்வது போல் கனவு ஒன்று கண்டேன் பிரபு. இவற்றிற்கான காரணம் என்னவென்று நான் அறியேன். குலகுருவே, என் மனம் மிகவும் சஞ்சலப்படுகிறது. தாங்கள்தான் இவற்றுக்கான காரணங்களையும் அதற்கான பரிகாரங்கள் ஏதும் இருப்பின் அவற்றையும் எமக்கு அறியத்தர வேண்டும். அரசியாரே, விதிப்படியே எல்லாம் நடக்கும். விதியை வெல்ல யாரால் முடியும்? வீணான கலக்கம் வேண்டாம் அரசியாரே. தேவையற்ற எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் மனதை செலுத்தாது அமைதி கொள்வீராக. வாயில் காவலரே, அறிவிழந்த பாண்டிய மன்னரின் காவலரே. யார் நீ? எதற்கு வந்தாய்? எங்கு வந்தாய்? உன் விருப்பத்தை கூறுவாயாக. யார் நீ? கொற்றையா? இல்லை 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 இல்லை. உலவும் பேய் மகளா? வந்த நோக்கத்தை கூறு. கையில் லொட்டை சிலம்பை ஏந்தி கற்றைக்கருங்குழல் விரித்து கண்ணில் நீர் சொரிய ஒருத்தி வந்து நீதி கட்டு என்று கதறுகிறாள் என்று உங்கள் பாண்டிய மன்னரிடம் சென்று கூறுங்கள். உடனே சென்று கூறுங்கள். பெண்ணே, அரசவை கூடியுள்ளது. மன்னரின் அனுமதி பெற்றுதான் உள்ளே செல்ல வேண்டும். சற்று பொறுமையாக இருங்கள். நான் மன்னரிடம் அனுமதி பெற்று வருகிறேன். அரண் மறந்த அரசனுக்கு அமைச்சதற்கு அமையதற்கு விலகிச் செல். நானே செல்கிறேன். அண்ணா, அண்ணா, மன்னியுங்க. ஓ, எவ்வளவு செல்லும் கேளாது இழப்போடு உங்கள் பெண் அரண்மனைக்கு வந்து விட்டாள். யாருக்கு தெரியவில்லை, அன்றும் புரியவில்லை. ஓ, நானே விசாரிக்கிறேன். சென்று வா காவலனே. உத்தரவு அண்ணா.
அரண்மனை காவலியை மீறி ஆவேச கோலத்துடன் என் அரண்மனையில் நுழைந்திருக்கும் நீ யார்? நானா? என்னை நீ அறிய வேண்டுமா? சோழன் நீதிக்கே இலக்கணம் வகுத்த கரிகாலன் சோழ நாட்டு சோழவன நாடு எனது நாடு. பூம்புகார் எனது ஊர். வணிகன் மாசாத்துவான் மருமகள் நான். கண்ணகி எனது பெயர். சோழ தேசத்தில் இருந்து பாண்டிய நாடாம் மதுரைக்கு வந்து முறையீடு செய்யும் உன் முறைப்பாடுதான் என்னவோ? முத்து வருகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்மரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமையினை மொழியாக்க முடிபுரிந்த மன்னவனே, எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்பதையும் மறந்திடுக. யார் நீ? கண்ணகி, கையில் தரிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வருவா நெடுச்செழிய பாண்டியனை துணிந்து நீதி கேட்க வந்திருக்கும் கண்ணகி நான். என்ன சொல்கிறாய்? பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொலுமண்டபத்திலேயும் தூதுவர்கள் இருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆடுகிறாய். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விட அயல் நாட்டாரிகள் துடைக்க நீ அளித்த கொடுங்கோல் தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி? சிறந்து திருடிய கள்வன் கோவலன் மனைவி. கோவல் யாகா வாராயிடம் நாகாக்கம் என்ன நாகாக்க. யார் கள்வன்? என் கணவனா கள்வன்? இல்லை இல்லை, அவரை கள்வன் என்று குற்றம் சாட்டிய கள்வர்களே கள்வர்கள். ஆத்திரத்தில் உனது அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிப்பட்டான் உனது கணவன். எனது நாட்டின் நீதி கள்வனை கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியாதா? நீதியின் இலக்கண முறைக்கு நெடுஞ்செழிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? வல்லான் வகுத்ததா நீதி? அல்ல அல்ல, நல்லான் வகுத்ததே நீதி. அதனால் தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவுப்படு குழியில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே, எண்ணைப்பார். கொலை மண்டபத்திலே விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் கருத்துக்கு மதிப்பு தராமல் கொலைவாரின் வேலை அவ்வளவு அவசரமாக நடப்பதுவே இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா அரசு? உனக்கு பேரா அறக்காக்கும் மன்னன்? என்ன சொல்கிறாய் பெண்ணே? ஆத்திரப்படாதீர்கள் அரசே, அமருங்கள். பெண்ணே, சாந்தமாக பேசு. கள்வனை தண்டிப்பதுதானே அரச நீதி. எனது சிலம்பை திருடினான் உனது கணவன், அதற்கான தண்டனையை பெற்றான். ஓ, உனது சிலம்பா அது? கோப்பெருந்தேவி, கோவுக்கேற்ற பெருந்தேவிதான் நீ. உன் கணவன் கையில் இருந்தது கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பு அல்ல, கோவலன் தேவியா என்னுடைய சிலம்பு. அதற்கு அடையாளம் இதோ இருக்கிறது, அதுக்குரிய மற்றொரு சிலம்பு. இதற்கு இணையான இன்னொரு சிலம்பைத்தான் என் மணவாளன் விற்க வந்தார். படுபாவிகள் அவரை படுகொலியில் தள்ளிவிட்டார்கள். கொற்றவனே, எண்ணிப்பார். கொலை மண்டபத்திலே விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவான தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவன் என்று ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரே ஒரு கேள்வியை என் கணவரிடம் கேட்டிருந்தால் என் கணவரின் உயிர் தங்கி இருக்குமே. உனக்கும் நீதி வலுவா நெடுஞ்செழிய பாண்டியன் என்ற பெயர் நிலைத்திருக்குமே. அம்மா, தேவி அணிந்திருக்கும் சிலம்பில் ஒன்று உன்னுடையது என்பதை நிரூபித்து காட்டுவாயா? மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவரின் உயிரைத்தான் மீட்டுத் தருவீர்களா? வெட்டுண்ட தலையைத்தான் ஒட்டித் தருவீர்களா? முடியாது உங்களால், முடியவே முடியாது உங்களால். ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் கணவரின் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் மானம் போனதால், நேர்மை போனதால், நேர்மை போனதால், மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை
மாணிக்கப்பரல்கள். எங்கே பார்க்கலாம்? தேவி, இப்படி கொடு உன் சிலம்பை. இதோ மன்னா. ஆஹாஹா, இதோ பார். ம், முத்துக்கள், முத்துக்கள். அடுத்த சிலம்பு. தேவி, ஒரு அடுத்த சிலம்பை. இதோ மன்னா. ஆஹாஹா, இதோ பார். ஆ, மாணிக்கங்கள். பார்த்தாயா? மாணிக்கங்கள், மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் எல்லாம் இரத்தத் துளிகள், தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்தத் துளிகள். உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ பார் என்னுடைய மற்றொரு சிலம்பு. ஓ, மாணிக்கங்கள், அதுவும் மாணிக்கங்கள், மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அறம் கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனது அறம் மரம் திறன் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து. ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் தலை குனியாது அண்ணாந்து வழி நடத்தும் உன் வீரம் எங்கே? உன் கம்பீரம் எங்கே? உன் வெற்றி திரு பார்வை எங்கே? எங்கே? மன்னா, மாசு படரவும் மாநிலம் மிகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோலதற்காக? தேவையில்லை, தேவையில்லை. இந்த செங்கோல் எனக்கு தேவையே இல்லை. மகா பாதகம் புரிந்த உனக்கு மணிமுடியதற்காக? ஆம், இதற்கு நான் அருகதையற்றவன், இதற்கு நான் அருகதையற்றவன், இதற்கு நான் அருகதையற்றவன். அம்மா, அழு அழு, நன்றாக அழு. என்னை காலமெல்லாம் அழ வைத்த காவலனே, அழு அழு. அம்மா, தாயே, உன் கணவன் கள்வன் அல்ல, கள்வன் அல்ல. ஆராயாமல் அவனை கொன்று வா என்று சொன்ன நானே கள்வன், நானே கள்வன். தமிழே, தாயகமே, தாயே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து. அரசே, அரசே, அரசே. நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயிரை கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள் அரசே, நிமிர்த்தி விட்டீர்கள். அழியட்டும், அழியட்டும், எல்லாம் அழியட்டும். ஒளியட்டும், ஒளியட்டும், எல்லாம் ஒளியட்டும். எரியட்டும், எரியட்டும், எல்லாம் எரியட்டும். என் நெஞ்சில் மூண்ட நெருப்பே, நீதி தவறிய மதுரையை அழித்துவிடு, அடியோடு அழித்துவிடு. மாட மாளிகைகள் மண்மாடுகள் ஆகட்டும், கூட கோபுரங்கள் குட்டிச்சுவர் ஆகட்டும், ஆடல் அரண்மனைகள் தூள் தூள் ஆகட்டும், தூள் தூள் ஆகட்டும், தூள் தூள் ஆகட்டும். கண்ணகி அதே அல்ல, இவள் தமிழர் கலாச்சார ஒற்றை குறி. கண்ணகி கலாச்சாரம் என்பது வெறுமனே ஒரு வழிபாக மாற்றம் இல்லாமல் பாரம்பரியத்தையும் இன்று வரை பேணி வருகிறது. தமிழ்நாட்டில் பல கண்ணகி கோயில்கள் இருந்தன. ஆனால் அவையெல்லாம் மறைந்து இன்று கேரள எல்லையில் ஒரு கண்ணகி கோயிலோடு இந்த வழிபாட்டு மரபு சுருங்கி போயுள்ளது. பல பண்பாட்டு சுவடுகள் ஈழத்தில் இன்றும் நடைமுறையில் உள்ளன. அதில் கண்ணகி கலாச்சாரமும் ஒன்று. வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களிடையே கண்ணகி கலாச்சாரம் என்பது இன்று வரை தொடர்ச்சியாக உயிர்ப்புள்ள ஒரு கலாச்சாரமாகவே காணப்படுகின்றது. சேர மன்னன் செங்குட்டுவன் தன்னுடைய தலைநகராகிய வஞ்சியில் கண்ணகிக்கு பெருவிழா எடுத்த பொழுது கஜபாகு மன்னனை அழைத்ததாகவும், கண்ணகி மேல் பக்தி கொண்ட கஜபாகு ஒரு காற்றிலம்பையும் கண்ணகி சிலையையும் இலங்கைக்கு கொண்டு வந்ததாகவும் தகவல் கூறப்படுகின்றன. கண்ணகி ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் கலாச்சார குறியீடாக போற்றப்பட வேண்டியவள். கண்ணகி தாயை போற்றி வணங்குவோம். நாடக கலைஞர்களை அறிமுகப்படுத்தும் நேரம் இளங்கோவடிகளாகவும் குலகுருவாகவும் வந்தவர் மயூரன். பாண்டிய மன்னனாக சுப்பிரமணிய பிள்ளை,
உதவியாக சுஜிதா தயாளன், முதல் அமைச்சராக ஆனந்த் உமாபதி, அமைச்சர்களாக ஆதவன், அக்ஷயன் சுதாகரன், தேவியின் தோழியா ஷில்பா, இக்காலாக விஜய் மார்டின், இறுதியாக எமது கண்ணகியாக சிவசோபனா சிவானந்த ராஜா. நன்றி.